தமிழகத்தில் கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நள்ளிரவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகாவில் உள்ள கோழியூர், கோடங்குடி, வையங்குடி, ஆவினங்குடி உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்தனர். நில அதிர்வு சுமார் 3 வினாடிகள் வரை உணரப்பட்டதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இந்த நில அதிர்வால் கட்டிடங்களில் விரிசல்கள் ஏதும் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நைட்டு 1 மணி இருக்கும், நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. லோலர் போகிற மாதிரி சத்தம் கேட்டது. அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் பயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இதேபோன்று பெரம்பலூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் நள்ளிரவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்தனர். இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு ஆடு ஆடி கேட்டுக்கிட்டு எல்லாம் கேட்டு மடமடன்னு ஆடுனுச்சு. பிறகு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். திட்டக்குடி வட்டத்தில் மேலகல்பூண்டி கிராமத்தில் அங்கேயும் ஆடுனுச்சுன்னு இங்கே ஃபோன் வந்தது எனக்கு. இப்போ சுமாராக ஒரு 12:58க்கு ஆடுனுச்சு, 1 மணி அளவில். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சின்னசேலம், வினைதீர்த்தபுரம், அலம்பலம் உள்ளிட்ட இடங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.